ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 மே 2026 முதல் 15 ஜூன் 2026 வரை. என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பித்த போதே தாய் சஞ்சலம், வீடு சஞ்சலம், மனை சஞ்சலம், வாகன சஞ்சலம். தாய் சஞ்சலம், வீடு சஞ்சலம், மனை சஞ்சலம், வாகன சஞ்சலம். பிறகு முயற்சிகள் கைகூடுதல், அந்த முயற்சிகள் கைகூடுதல். பிறகு கடன்காரனோட சண்டை, மல்லு கட்டுதல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சில பெண்களுக்கு கருச்சிதைவுகள் ஏற்படுது. வாயை திறந்து ஏதாவது பேசுகிறனாலே பேச்சு வர மாட்டேங்குது. அப்படி ஆமாம், பேச்சு வர நேரத்தில் சம்பவங்கள் நடக்கிறது இல்லை, சம்பவம் நடக்கும்போது பேச்சு வருதில்லை. என்னப்பா இது, படா பெஜாரா கீது அப்படின்ற மாதிரி கீது. பிறகு சொத்து சுகங்கள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற சிந்தனை மட்டும் இருக்குது. இப்போ முத்தான 4 பலன் கேளுங்க. 2 மே 2026 முதல் 25 மே 2026 உங்களுடைய தந்தை உடல்நலம் கெடுகிறது. கடன்காரனுடைய அழுத்தம் அதிகமாகுது. அடிவயிறு, கேஸ் ப்ராப்ளம் வருது. 29 மே 2026 22 ஜூன் 2026 வரலாம் முத்தான 2வது பலன். இது அற்புதமான காலகட்டம். கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கடன் கிடைக்குது. சில வெற்றிகள் வருது, சில வெற்றி வாய்ப்புகளும் வருது. 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026. இதுக்கு முன்னாடி துச்சாதனம் புடவை பிடிச்சி வலிச்ச மாதிரி பெண்களை அசிங்கப்படுத்திட்டான் கடன்காரன். அப்படின்னா அந்த மாதிரி உனக்கெல்லாம் எதுக்குமா வேட்டி ரவிக்க, உனக்கெல்லாம் புடவை ரவிக்க, வாங்கின கடனை குடும்பமானு கேட்டான். அதே மாதிரி தான் ஆண்களையும், உனக்கெல்லாம் எதுக்கே வேட்டி துண்டு கைட்ட பணம் கொடுக்க வைக்கல அப்படின்னு கேட்டான். இப்போ அந்த நிலைமை மாறுது. விட்டு போன உறவுகள் வருகிறது. கணவன் மனைவி பிரிவினையாக இருந்தால் இப்போ நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றாக்கிடலாம். அதே மாதிரி தான் லிவிங் டுகெதர், காதலர்கள், சமூகம், பார்ட்னர்ஷிப், தொழில் பார்ட்னர்கள் புதுசாக இணைவாங்க. சங்கமங்கள் சப்தமத்தில் சுவாமி, சங்கமங்கள் சப்தமத்தில். பிறகு அங்கிருந்து வாங்க, முத்தான 3வது பலன் முடிஞ்சது. இப்போ முத்தான 4வது பலன் வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026. அப்பா, காமம் தலைக்கு ஏறுது. ஆணுக்கு பெண்ணால் காமசுகம், பெண்ணுக்கு ஆணால் காமசுகம். அது லீகலாக இருக்கலாம், இல்லைன்னாக்கா இப்போ தான் இல்லீகலையும் லீகல் ஆகிட்டானே அந்த மாதிரியும் இருக்கலாம். ஆணும் பெண்ணும் விரும்பிட்டா நடக்குது. அப்படி நான் விரும்புகிற ஆணுகள் பெண்ணும் நடந்துருது. இதுதான் 8 ஜூன் 2026 கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ஜூலை 2026 பிறகு வீட்டுக்கு தேவையான தட்டுமுட்டு பாத்திரங்கள், பண்டங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருக்கு நடக்குது. ஆனால் இதெல்லாம் அடிப்படை ஜாதகத்தில் யோக தசாபுதி உள்ளவங்களுக்கு தான் அதை பார்த்துக்கணும். இல்லாதவங்களும் நடக்காது. எல்லாருக்குமே நடந்து போகுது. மகராசியில் பந்தனம் கிடையாது. அந்த யோக தசாபுதி நடக்கிறவங்க தான் நடக்கும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான மாத ராசி பலாபலன்கள். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்டமம் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக வாழுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன்.
அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.